அடிப்படையில் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, என்ன என் கழுத்து போற மாதிரி நான் கனவு கண்டேன், அது கீழே விழுந்து ஓடுது. என்ன கேட்டு ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. அந்த கனவை கேட்டு செஞ்சாங்க, சிரிச்சாங்க. சிரிச்சு விட்டு சொன்னாங்க, இதா லஐப ஷைத்தானு ஃபீ மனாமி அஹதிக்கும், ஷைத்தான் உங்களது ஒருவருடைய கனவில் விளையாடினால் என்ன செய்ய வேண்டிய ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்னா பின்னால தர்த்தீப்ல வரும். எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஷைத்தான் விளையாடுறான்னாங்க. உனக்கு கழுத்து போற மாதிரி கனவு கண்டா சைத்தான் விளையாடுறான்டா. இப்ப சொல்லுங்க, ஒருவர் மகனை அறுக்கிற மாதிரி கனவு கண்டா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றோம்? மகனை அறுக்கிற மாதிரி கனவு கண்டாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா, சைத்தான் உங்களோட கனவுல விளையாடினால், அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப எனவே கேள்வி பிழை. மகனை அறுப்பது போல நீங்க கனவு கண்டீங்கன்னா நீங்க அறுப்பீங்களா? ரசூலுல்லாஹ்லே அறுக்க வேணான்றாங்க, சைத்தான்ட விளையாட்டுன்றாங்க. எனவே ஒப்பீடு சரியா இருக்கணும். எல்லாத்தையும் நபிமார்கள் செய்தது போல நம்ம செய்வோமான்னு கேட்கிற விஷயங்கள்ல எங்களுக்கு பொருத்தமானது மட்டும் தான் என்ன செய்யணும்?